முதல்ல இந்த உண்டியல் சு வெங்கடேசன் மதுரை எம்பி, அவர் மதுரை எம்பி அப்படிங்கிறதே அவர் மறந்துட்டாப்ல. அவர் பயங்கரமா ரூம் போட்டு அதுவும் நைட்டு 12 மணிக்கு கதறி இருக்காப்ல பாருங்க. இந்த பாடலை ஒரு இஸ்லாமியரோ, ஒரு கிறிஸ்துவரோ, ஒரு சீக்கியரோ, ஒரு நாத்திகரோ, மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை கொண்ட ஒருவரோ எப்படி பாடுவார்? எப்படி அவரை கட்டாயப்படுத்தி பாட சொல்ல முடியும்? அதுவும் ஜனகணமன பாடலுக்கு முன்பே இந்த பாடல் பாட வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கை இருந்தது. இன்றைக்கு அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதனுடைய மிக மோசமான விளைவு என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கென்று ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்கிறது. இனி தமிழ்தாய் வாழ்த்தை வந்தே மாதரத்துக்கு முன்னதாக முதலிலே பாடினால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது நமக்கும் பொருந்தும். இவ்வளவு மோசமான ஒரு சட்டம், சிறுபான்மையர்களை இழிவுபடுத்துகிற சட்டம், மதச்சார்பற்ற அரசியலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த நாள் மிகவும் துயரமான ஒரு நாள் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். சு வெங்கடேசன் சார் ரொம்ப துயரமா இருந்துச்சுன்னா 4 மூளை கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் எங்கேயாவது நல்லா ஸ்ட்ராங்கான, நீங்கள் ஸ்ட்ராங் இல்லாத மரத்தில் கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் புழைச்சி வந்துடுவீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏதாவது ஃபேனு மரம் எதுலையாவது கட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருங்க சார். வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட உணர்வு சார். இதில் எங்க மதம் வந்துச்சு? எப்படியெல்லாம் கிளப்புறாங்க பார்த்தீங்களா? வந்தே மாதர பாடலை இஸ்லாமியர்கள் ஏத்துக்குவாங்களா, இவர்கள் ஏத்துக்குவாங்களா, நாத்திகர்கள் ஏத்துக்குவாங்களா? என்னையா இது சு வெங்கடேசன் சார்? இது என்ன கதறல்? வந்தே மாதர பாடலை இந்தியனா உணர்ந்த ஒவ்வொரு இந்தியனும் பெருமையோட பாடுவாங்க. எந்த இந்தியனும் இந்த வந்தே மாதர பாடலை நம்ம இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது, நம்ம ஹிந்து அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது, நம்ம கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால பாடக்கூடாது அப்படின்னு உணர்வு உள்ள ஒரு இந்தியன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த வந்தே மாதர பாடல் நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியனோட உணர்வுகளை, தேச உணர்வுகளை தட்டி எழுப்பிய பாடல். அப்படிப்பட்ட பாடலை ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடுவானே தவிர கண்டிப்பா இந்த பாடலை எந்த இந்தியனும் எதிர்க்க மாட்டான். இந்த மாதிரி சீனாவோட கைக்கூலிகளா இருக்கின்ற உண்டியல் பசங்க வேணா எதிர்ப்பாங்க. இப்படி உண்டியல் வெங்கடேசன் நைட்டு பதறி போய் ஒரு வீடியோ போட, அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உண்மையிலேயே போட்டு நார கிழிச்சிருக்காங்க. சபை நாகரிகம் கருதி நாகரிகமா இருக்கின்ற ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. அப்படி கஷ்டமாக இருந்தால் மருந்து குடிச்சு சாவல அப்படின்னு ஒருத்தர் சரியான கடுப்பாயிட்டார் போல இருக்கு. ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளே இருக்கு. கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், இல்லை வேற எந்த மதத்துக்காரனாகவும் இருக்கலாம். ஆனால் வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட உணர்வு. அதையே நீ எதிர்க்கிறியா அப்படின்னு ஒருத்தர் சாவல